ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூஏஇ வெதர் கொஞ்ச நாளாக நல்லா இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப குளிராக இருந்தது. அதனால் நிறைய பேர் கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி டிசீஸ்னால் கஷ்டப்பட்டாங்க. எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி வந்தது. பாப்பாவும் 2-3 நாள் ஸ்கூலுக்கு போகலை. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனால் திரும்பவும் முடியாமல் வந்தால் திரும்பவும் போகலை. திரும்ப இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறா 2 நாள் முன்னாடி. எல்லா லிஃப்ட்டுமே காலம் அவசரத்துக்கு போகும்போது 30 ஃப்ளோர் இருக்குது. 5 பார்க்கிங்கோடு சேர்த்து 30 வரும். எல்லாமே மேலே தான் போயிட்டுருக்கோம். அவசரத்துக்கு காலமாக போய் நிற்கும்போது எப்படியோ லிஃப்ட்டு பிடிச்சி அவளையும் கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. ஈவினிங் வந்தோடனே பர்த்டேக்கு கேக் வாங்க கடைக்கு போனோம் அப்படி சொல்லியிருந்தா. லுலுவுக்கு தான் போயிருந்தோம். இந்த வாட்டி பர்த்டேக்கு அம்மா தான் எனக்கு கேக் பண்ணி தரணும்னு சொன்னால். ஸோ விப்பிங் க்ரீம் எது வாங்கலாம் அப்படின்னு பார்த்து வச்சுருந்தேன். ரேட் கம்பேர் பண்ணிக்கலான்னு. லாஸ்ட்டில் ஃபைனலாக லுலுவில் தான் கம்மியாக இருந்தது. சில திங்ஸ் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும், சில திங்ஸ் கம்மியாக இருக்கும். இங்கே யூஏயில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைங்களோட கிளாஸில் கேக்கை எடுத்துகிட்டு போய் அங்கேயே கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க. நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் வேறு பிள்ளைங்க பண்ணும்போது அது நம்மளும் பிள்ளைங்க கேட்கும்போது கண்டிப்பாக பண்ண வேண்டியதாகிடுது. அப்படி தான் சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக சலாட் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிற செக்ஷன். வேறு கண்ட்ரீஸில் உள்ளவங்க அதை வாங்கி அப்படியே அந்த டிப் பண்ணி சாப்பிட்ருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக சாசேஜ் அந்த மாதிரிப்பட்ட செக்ஷன் தான். இங்கே கேக் செக்ஷனுக்கு வந்தாச்சு. எந்த கேக் வாங்கலான்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவளுக்கு எப்போவுமே சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். இது பிஸ்தாஷோ ஹனி கேக், நார்மல் ஹனி கேக், சுஸ் ரோல் இந்த மாதிரி வெரைட்டி ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க. ஜப்பனீஸ் சீஸ் கேக்கு நமக்கு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஜப்பனீஸ் சீஸ் கேக் ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். பார்க்கும்போது இதை வாங்கணும் போல் இருக்கும். அதுவுமே இங்கே இருந்தது. நான் வாங்கலை, ஜஸ்ட் எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் கேண்ட் கேக் 1 டைம் வாங்கியிருந்தேன். எனக்கு பிடிக்கல அந்த கேன் கேக். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுமே வீட்டில் அதை ரெடி பண்ணிடலாம். இது ப்ரௌனி ஜார். ப்ரௌனி போட்டுட்டு அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் வச்சு ஃபில் பண்ணிட்டு திரும்பவும் ப்ரௌனி போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த ஜாப்பனீஸ் சீஸ் கேக். ரொம்ப நல்லா இருக்கும். 1 டைம் வாங்கணுன்னு தான் நினச்சிருக்கிறேன். இல்லை வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ எல்லாம் நிறைய கேக்ஸை நானும் வீட்லேயே ட்ரை பண்ணுறேன். முன்னாடி நானுமே பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜாபுக்கு போனதுக்கப்புறமா அதில் டச் அப்படியே விட்டு போச்சு. திரும்பவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பப்போ பாப்பா கேட்கும்போது நானுமே வீட்டில் பண்ணி தான் கொடுக்குறேன். அவளோட பர்த்டேக்கும் இந்த வாட்டி நான் தான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. எல்லா திங்ஸுமே வாங்கி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேக்கை வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி சாக்லேட் ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னு. சுஸ் ரோலெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஒரே ஜாரில் நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்கிறது மாதிரியும் வச்சுருந்தாங்க. செப்பரேட் ஃப்ளேவர்ஸ், இது மேங்கோ ஃப்ளேவர் தனியாக இருக்கிறது, இந்த மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஒரு சாக்லேட் கேக் செலக்ட் பண்ணிட்டா. இது மினி கப் கேக்ஸ். எல்லாமே நம்ம ஊர் காசுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதுதான் அவள் செலக்ட் பண்ண கப் கேக். அவள் செலக்ட் பண்ண பர்த்டே கேக் இது தான். இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி பில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க நேம் எழுதி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வாங்கி பில் போடணும். இது அந்த ஜாப்பனீஸ் சீஸ் கேக் நம்ம காசுக்கு 650 ரூபா பக்கத்தில் வருது. இது பார்த்திங்கன்னா அந்த சாசேஜ் செக்ஷன், நிறைய வெரைட்டி ஆஃப் சாசேஜஸ் இருந்தது. சிக்கன் சாசேஜ், மட்டன் சாசேஜ் இதெல்லாம் வாங்கி குக் பண்ணி சாப்பிட்றாங்க. பாப்பாவுமே நிறைய பேர் எடுத்துகிட்டு வரதை பார்த்து கேட்பா. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்றைக்காவது ஒரு நாள் வாங்கி நாங்களுமே குக் பண்ணிப்போம். நிறைய பேருக்கு இது பிடிக்காது. நான் எல்லாம் ஊருக்கு வாங்கிட்டு போயிருக்கிறேன். ஊரில் உள்ளவங்க அதை அப்படியே வாயில் வச்சுட்டு அப்படியே துப்பிடுவாங்க. அவங்களால அதை ஒரு வாய் கூட மென்று உள்ளே இறக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. இது பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட்டு ஸ்வீட்னு ஒரு ஸ்வீட் உண்டு இல்லையா, அது மாதிரி அந்த சேமியா அதில் நெஸ்ட்டு மாதிரி பண்ணி உள்ள கேஷ்யூ நட்டை வச்சுருந்தாங்க. அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்து பார்க்க. இந்த ப்ரெட் ரோல் நாங்கள் வாங்கியிருந்தோம். சீஸ் துருவி போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரெட் இல்லை பன் பண்ணிவிட்டு அதை டிமோல்ட் பண்ணி அப்படியே அதில் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் அவங்க அதை பிச்சு எடுக்க எல்லாம் இல்லை. அந்த மாதிரி கேக் செக்ஷனில் அந்த ப்ரெட் மட்டும் வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த கேக்கையுமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு நெய்ம் எழுத கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனோம். இதெல்லாமே பப்ஸு, சிக்கன் ரோல், தந்தூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்படியே ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ் தான் இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. கரீஸ் எல்லாமே இருக்கும். வீட்டில் நம்ம ஏதாவது டிஃபன் பண்ணிவிட்டு கறி இங்கேருந்து வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம அந்த மிக்சர், அப்புறம் மசாலா, பீனட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க.
கேக்கை பில் போட கொடுத்தோம். விப்பிங் க்ரீமுமே செக் பண்ணியிருந்தேன். திரும்ப கன்ஃபியூஷனாக தான் இருந்தது எது வாங்கலாம் அப்படின்னு. லாஸ்ட்டில் பக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டேன். ஆனால் அன்னைக்கு வாங்கலை. இங்கே விப்டு க்ரீம் அப்படின்னு ரெடிமேடாகவும் கிடைக்குது. ஆனால் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது, மெல்ட் ஆகிடுச்சு அவங்களுக்குமே. கேக்குக்கான பில் பே பண்ணிவிட்டு நெய்ம் எழுதுறதுக்காக கொடுத்துட்டு வெயிட் பண்ணோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்படியே அவங்களும் நெய்மை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நெய்ம் வந்து எழுதுனது ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, ஓகே அந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்க. முன்னாடி ஒரு கிரேப்ஸ் லீவ்ஸை வச்சு ஒரு ரெசிபி பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தோம். அது இங்கே ரெடிமேடாகவே வச்சுருந்தாங்க. அதுதான் அந்த இலையில புரிஞ்சது மாதிரி இருந்த அந்த ரெசிபி. நெய்மையுமே எழுதி கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருந்தது. நெய்ம் எழுதுனதுக்கப்புறமா நாங்களும் பில்லை பே பண்ணிட்டோம். ஆல்ரெடி பில் பே பண்ணிட்டோம். அப்படியே அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். கேக்கையும் எடுத்துகிட்டு வேறையும் கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நெய்ம் இப்படி தான் இருந்தது. பாப்பாவுமே கேக்கை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டா. யூஏயில் பார்த்தீங்கன்னா சில ஸ்கூல்ஸில் இதெல்லாம் அலோடு, சில ஸ்கூல்ஸில் அலோடு இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் கூட சில ப்ராப்ளம்ஸ்னால இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அலோடு இல்லை. இது மட்டும் இல்லை, சின்ன சின்ன பேக்கெட்ஸில் கிஃப்ட் கவரில் நம்ம வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் அண்ட் சாக்லேட் போட்டு 25% இருந்தாங்கன்னா அவ்வளோ வரைக்கும் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பண்ணோம், இப்போ இல்லை. நான் எல்லாம் கேட்டால் இது வேண்டான்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.